நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் சற்று நேரத்திற்கு முன்பாக உடல்நல குறைவு காரணமாக பெருங்குடியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் காலமாகி இருக்கிறார். குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நடிகர் ரோபோ சங்கருக்கு மஞ்சள் காமாலை நோய் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. அதற்கு கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து சிகிச்சை பெற்றிருந்த நிலையில் சில மாதங்கள் முன்பாக மஞ்சள் காமாலை நோயிலிருந்து விடுபட்டிருந்ததாகவும் அதற்குண்டான சிகிச்சைகள் அவருக்கு பலனளித்திருந்ததாகவும் அவரது தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் அவர் சினிமா படப்பிடிப்பின் பொழுது மயங்கி விழுந்ததாகவும் அப்பொழுது அவருக்கு குறைந்த ரத்த அழுத்தத்தின் காரணமாக மயக்கம் ஏற்பட்டதாகவும் இந்த நிலையில் உடனடியாக வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய சூர்யா என்ற தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். மேல் சிகிச்சைக்காக அவர் தொடர்ந்து பெருங்குடியில் இருக்கக்கூடிய ஜிம் என்ற தனியார் மருத்துவமனையில் மஞ்சள் காமாலை நோய்க்கான அந்த சிகிச்சை அந்த மருத்துவமனையில் தான் மேற்கொண்டிருந்தார். அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மூத்த மருத்துவர்கள் அவரது உடல்நலம் குறித்து 2 ஆண்டுகளாக தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்திருந்த நிலையில் அந்த மருத்துவமனைக்கு நேற்று இரவு மாற்றப்பட்டிருந்தார். இந்த நிலையில் மருத்துவமனைக்கு வரும்பொழுதே தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்திருந்ததாகவும் இந்த நிலையில் நேற்று இரவு முதல் அவருக்கு உண்டான சிகிச்சைகள் தொடர்ந்து மூத்த மருத்துவர்கள் குழுவினர் வழங்கியிருந்ததாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பிலிருந்து தகவலாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி சற்று நேரத்திற்கு முன்பாக காலமானதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரியாக ஒரு 8:35 மணியளவில் அவர் உயிரிழந்ததாக மருத்துவமனை தரப்பில் தகவல் வெளியாகி இருக்கிறது. மஞ்சள் காமாலை நோய் பாதிக்கப்பட்டதன் காரணமாக அவர் எடுத்துக்கொண்ட மருத்துவ சிகிச்சையின் காரணமாக கல்லீரல் மற்றும் நுரையீரல் பாதிப்பு செயலிழப்பு ஏற்பட்டதன் காரணமாக இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளாக இருந்து வந்த சிகிச்சையின் பொழுது உடல் மெலிந்தும் அதே போன்று பல்வேறு உடல் தோற்றம் மெலிந்த நிலையிலும் கடந்த சில நாட்களாக புகைப்படங்கள் வைரலாகி இருந்தன. இந்த நிலையில் நேற்று முன்தினம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று ஜெம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இன்று மயங்கி விழுந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்த பொழுது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார்.